சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. கட்டபொம்மன் வீரம் நிறைந்தவர். கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார். ஆனால் ஏன் தாயே அவர் ஆங்கிலேயரின் விசாரணையை எதிர்கொண்டு தூக்கில் தொங்கினார்? அந்த சிறுவனின் கேள்வி அவனை பொறுத்து சரியாகத்தான் இருந்தது. காரணம், இதே எண்ணம் கட்டபொம்மனின் மனதிலும் இருக்கத்தானே செய்தது. கயத்தாரில் பொதுமக்கள் பலர் பார்த்திருக்க ஒரு புளிய மரத்தின் அடியில் அவனை தூக்கிலிடப் போவதாக ஆங்கிலேயன் அறிவித்தான். பார்த்திருந்த மக்களெல்லாம் மனம் பதைக்க அப்போதும் அவன் வீரம் பேசினான். இப்படி தூக்குமேடையில் அந்நியன் கையால் கோழைத்தனமாக சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாக்க போரிட்டு வீரமரணம் அடைந்திருக்கலாம். இப்படி மனம் பொறுமி அவன் கூறிய அந்த சொற்கள்தான் அங்கிருந்தோர் உள்ளத்தில் கிளர்ச்சி கனலை விதைத்தது. அந்நியனுக்கு அடிமைப்பட்டு அவன் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அவன் சொல்படி கேட்டு அவன் நீதிமன்றத்தில் குற்றவாளியாகி இப்படி உயிரை விடுவதை விட போர் முனையில் அவனை கொன்று இரத்தத்தை பார்த்துவிட்டு உயிர் விடுவதே சிறந்தது எனும் போர்க்குணத்தை அல்லவா அந்த மக்கள் தங்கள் உள்ளத்தில் தாங்கினார்கள். கட்டபொம்மன் இருந்த காலத்தே அவனை அடக்க எத்தனை ஆங்கிலேய அதிகாரிகள் அப்போது மாற்றப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் என்ன வெறும் வரி வசூல் மட்டுமா செய்து கொண்டு போனார்கள்? தங்களிடம் இருக்கும் செல்வத்தை சிற்றரசர்களுக்கு கடனாக கொடுத்து வட்டி வசூலிக்கும் போர்வையில் பெரும் சுரண்டலை செய்தார்கள். வட்டியும் அசலும் திருப்பிச் செலுத்த இயலவில்லை என்றால் ஆட்சி பொறுப்பையே அபகரித்தார்கள். அப்படித்தான் 1792 ஆற்காடு நவாப் கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு வரி வசூல் உரிமையை ஆங்கிலேயனுக்கு கொடுத்தான். அதனால் தானே ஆங்கிலேயனும் இப்போது பாளையக்காரர்களுடன் நேரடி மோதலில் இறங்கினான். ஆங்கிலேயனுக்கு வரி செலுத்த முடியாது என்று கட்டபொம்மன் வீரம் பேசினான். அதிகாரி ஆலன் என்பவனால் கட்டபொம்மனிடம் இருந்து வரி வசூலிக்க முடியாத சூழலில் ஜாக்சன் என்பவனை கிழக்கிந்திய கம்பெனி நியமித்தது. அவன் கட்டபொம்மனின் தன்மானத்தை சீண்டி பார்க்க அல்லவா செய்தான். ஜாக்சன் அழைத்தான் என்பதற்காக வீரர்கள் புடைசூழ புறப்பட்டான் கட்டபொம்மன். ஆனால் அவனோ வீரபாண்டியனை நேரடியாக சந்திப்பதை தவிர்த்தான். தன்னை சந்திக்க வேண்டும் என்ற நெருக்கடி அளித்து நெல்லையில் இருந்து குற்றாலம், சொக்கம்பட்டி, சிவகிரி, சேத்தூர் என ஊராக கட்டபொம்மனை அலைய வைத்தான். இறுதியில் ராமநாதபுரம் சேதுபதி அரண்மனையில் சந்தித்தான். அதுவும் படையினர் இன்றி வர வேண்டும் என்ற நிபந்தனை விதித்து. கட்டபொம்மனும் படை தவிர்த்து தன் இரு தம்பிகளுடன் சென்றான். ஆனால் ஜாக்சனோ கட்டபொம்மனை கைது செய்ய தன் படையினரை ஏவினார். வீரபாண்டியனும் தம்பிகளும் வாள் சுழற்றி பாஞ்சாலங்குறிச்சிக்கே தப்பி வந்தார்கள். ஜாக்சன் ஊழலில் ஈடுபட்டார். அதனால் நெல்லை பகுதி கலெக்டராக லூஷிங்கன் பதவியேற்றான். என்றாலும் கட்டபொம்மனிடம் இருந்து அவனாலும் வரி வசூலிக்க முடியவில்லை. அதனால்தான் சென்னை கவர்னர் எட்வர்ட் கிளைவ் பேனர்மேன் தலைமையில் படைகளை அனுப்பினான். அந்த நேரம்தான் வீரபாண்டியனின் இரு தம்பிகளும் திருச்செந்தூர் சென்றிருந்தார்கள். எட்டப்பனின் தகவல் பேனர்மேனுக்கு சென்றது. போருக்கு தயாராக இல்லாத நிலையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை திடீர் தாக்குதலுக்கு உள்ளானது.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.